வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகம். அத பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அர்ஜுனன் கிருஷ்ணன் மூலமா அவருடைய பெருமைகள் என்ன, ஐஸ்வர்யங்கள் என்ன, கல்யாண குணங்கள் என்னன்னு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவருடைய உண்மையான ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை. அத தரிசிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது அர்ஜுனனுக்கு. தன்னுடைய ஆசைய வெளிப்படுத்தினாரு கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணரும் அதற்கான திவ்ய கண்கள அவருக்கு கொடுத்து, தன்னுடைய உண்மையான பரமேஸ்வர ரூபமான விஸ்வ ரூபத்த அவருக்கு காட்சி தராரு. அந்த விஸ்வ ரூபத்துல அர்ஜுனனால அவருடைய ஆதியும் காண முடியல, அந்தமும் காண முடியல. எண்ணிலடங்கா கைகளோடு, தலைகளோடு, கிரீடத்தோடு, நிறத்தோடு, எண்ணிலடங்கா ஆயுதங்களோடு, ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒன்று சேர்ந்தால் போல் இருக்கக்கூடிய ஒளியோடு அவர் காட்சி தராரு. அவர் மேனியில அத்தனை ஆபரணங்கள், அத்தனை நறுமணம் வீச, அவரால் அந்த காட்சியை பார்த்துட்டு நிலை குலைஞ்சிட்டாரு. அவர் கேள்விப்பட்ட தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே அவருடைய திருமேனியாவே இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற அசையும் அசையா பொருட்கள் யாவுமே அவருடைய திருமேனியாவே இருக்கு. இதெல்லாத்தையும் பார்த்த அர்ஜுனன் மெய் சிலிர்த்துட்டாரு. கண்கள் அவரையே அறியாம கண்ணீர் பெருக அந்த காட்சிய இமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ பெரிய விஸ்வரூபம், இவ்ளோ கைகள், ஆயுதங்கள். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே அவரு அந்த ரூபத்துல பார்க்கிறாரு. எதிர்ல சண்டை போட துரியோதனன் உட்பட கௌரவர்கள் எல்லாருமே தயார் நிலையில நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஸ்வரூபத்துல கிருஷ்ணனுடைய திருவாயில் இவங்க எல்லாருமே போய் விழறாங்க. அந்த காட்சியையும் அர்ஜுனன் பார்க்கிறார். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு அவர் நடுங்கிட்டாரு. நடுங்கின அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வேண்டுறாரு. கிருஷ்ணா, என்னால இதுக்கு மேல உன்னுடைய இந்த ரூபத்தை தரிசனம் பண்ண முடியல. எனக்கு பயமா இருக்கு. என் மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. நீ பழைய ரூபத்திலேயே எனக்கு காட்சி தரணும்னு வேண்டி கேட்கிறாரு. அதனால கிருஷ்ணனும் அர்ஜுனனுக்கு பழைய ரூபத்துல தரிசனம் கொடுக்கறாரு. ஏன் அர்ஜுனனால அவ்வளோ பெரிய ரூபத்தை திவ்ய கண்கள் இருந்தும் காண முடியல அப்படின்னா, அது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா இருந்தது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் எல்லாத்தையுமே உள்ளடங்கின ஒரு ரூபமா கிருஷ்ணர் காட்சி தராரு. நாம இங்க உலகத்துல தான் இருக்கோம். நம்ம கண்களால எவ்வளோ காட்சிய பார்க்க முடியும்? எவ்வளோ பொருட்களை ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல கிரகிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சேர்த்தி, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் சேர்த்தி ஒரு பெரிய திருமேனியா கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்துல அர்ஜுனனுக்கு தரிசனம் கொடுக்கறாரு. இந்த உலகத்துல பார்க்குற அனைத்து பொருட்களும், அனைத்து வஸ்துக்களும் அவருடைய திருமேனியாவே இருக்கு. இப்ப நம்ம இந்த உலகத்துல போய் சுத்தியே பார்க்க முடியாத எல்லா பொருட்களையும் நம்ம என்ன பண்றோம்? டிவியில பார்க்குறோம். அது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். கடலுக்கடியில இருக்கிற எத்தனையோ உயிரினங்கள் எப்படிலாம் வாழுது, எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த டிவி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். நிறைய மீடியாஸ் வந்துருச்சு. இல்ல காட்டுல
இருக்கிற மிருகங்கள், மரங்கள், வஸ்துக்கள், எத்தனையோ பூச்சி வகைகள், நாம கேள்வியே படாத அத்தனை உயிரினங்கள பத்தியும் இப்ப இருக்கிற மீடியா மூலமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். 84,00,000 உயிரினங்கள் இந்த பூமியில இருக்கு. அத்தனை வகையும் நம்ப பிரிச்சு நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சுட்டோமா அப்படின்னா கிடையாது. எத்தனையோ உயிரினங்கள் அழிஞ்சே போயிடுச்சு முழுமையா. ஆனா சில உயிரினங்கள் மீண்டும் மீண்டும் புதுமையா பிறந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த காட்சியுமே கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்துல அவருடைய திருமேனியில பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னையும் அந்த விஸ்வரூபத்துல அவருடைய திருமேனியில அவரே பார்க்கிறாரு. அப்பேற்பட்ட விஸ்வரூபம் தரிசனம் தான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு ஹிண்ட் வச்சுட்டாரு. ஏன்னா அர்ஜுனன் தான் பார்த்துட்டாரே, இங்க உயிரோட நின்னுட்டு இருக்கிற அர்ஜுனன் மற்றும் கௌரவர்கள் எல்லாருமே அவருடைய அகன்ற திருவாயில் போய் விழுந்துகிட்டு இருக்காங்க. அந்த காட்சியையும் அர்ஜுனனுக்கு காமிச்சிட்டாரு, இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா அர்ஜுனன் ஒரு மென்டாலிட்டியில இருந்தாரு. நான்லாம் சண்டை போட மாட்டேன், ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களும் இதுக்காக செத்துருவாங்க அப்படின்னு. சண்டை போட்டாலும் சண்டை போடலைனாலும் இவங்க எல்லாரும் சாகத்தான் போறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த காட்சியும் அதே விஸ்வரூபத்துல அவரு அர்ஜுனனுக்கு கொடுக்கறாரு. அதோடு அர்ஜுனன் கிட்ட, இது பாரு அர்ஜுனா, இவங்க எல்லாரும் சாக போறது உறுதி. அதனால இந்த போர் உன்னுடைய கடமையா நினைச்சு எந்த வித பயத்துக்கும் தயக்கத்துக்கும் இடம் கொடுக்காம நீ இந்த போரில் ஈடுபட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, ஊக்கம் தராரு. அது மட்டும் இல்லாம இப்பேற்பட்ட இந்த திருமேனிய யாரும் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாம எத்தனை வேதங்கள் படிச்சாலும் சரி, தவம் புரிஞ்சாலும் சரி, இந்த திவ்ய ரூபத்தை யாராலும் தரிசனம் பண்ண முடியாது. அந்த மாதிரி காட்சி தான் இன்னைக்கு நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவரே தன்னுடைய பெருமைகளை குறைச்சி தான் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த திருமேனியை குறைச்சி தானே காட்டியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. இவர் இப்பேற்பட்ட விஸ்வரூபத்தை காட்டுறது மூலமா ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் அர்ஜுனனுக்கு புரிய வச்சார். இந்த உலகத்துல இருக்கிறது அனைத்துமே நான் தான், அனைத்துக்குள் இருக்கிறதும் நான் தான், அனைத்துமாவே இருக்கிறதும் நான் தான், அனைத்தும் எனக்குள்ளேயே தான் அடக்கம், எதுவுமே என்னிலிருந்து வேறுபட்டதே இல்லை. எது பிறந்தாலும் என்கிட்ட இருந்துதான் பிறக்குது, அழிஞ்சாலும் என்கிட்ட தான் சேருது, அதை காக்கிறதும் நான் தானே முழுசா புரிய வச்சிட்டாரு. இதுதான் பக்தர்களுக்கு தேவை. ஆனா அது ப்ராக்டிஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். நீங்களும் நிறைய தியானம் மெடிடேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மெடிடேஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஒரு ஒயிட் லைட் உங்க மேல விழறதா கற்பனை பண்ணிக்கோங்க, அதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரும்னு நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்களா ட்ரை பண்ணியிருப்பீங்க. நானும் அதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒரு வெளிச்சத்தை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா எனக்கு அது நாட் பாசிபிள் தான் எனக்கு தோணுது. உங்களுக்குலாம் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மைண்ட் கெப்பாசிட்டி டிஃபர் ஆகும். ஆனா என்னால அது முடியாது. ஆனா நான் உணர்ந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியும். வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தேவையில்லை. ஒரு பொருளை தேடணும் அப்படின்னா அதற்கு ஒரு கேண்டிலோ விளக்கோ கண்டிப்பா தேவை. ஆனா அந்த விளக்க ஒளியா நானே இருக்குங்க போது என்னை தேடுறதுக்கு எந்த ஒரு வெளிச்சமும் தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வெளிச்சம்னு சொல்றது என்னுடைய பலத்தை, என்னுடைய ஆத்ம பலத்தை,
என்னுடைய சுயத்த. நான் நானும் என் மனசும் என் உடம்போடு இணைந்து இயங்கும்போது கிடைக்கிற அந்த ஆத்ம பலம், உடல் பலம், அது ஒளியா இருக்கும்போது என்னால என் வாழ்க்கையில கண்டிப்பா சாதிக்க முடியும். நான் எதை நினைச்சாலும் அதை என்னால அதை ஃபேஸ் பண்ணவும் முடியும். சாதிச்சு மேல வர முடியும். நான் இருட்டா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் வேற ஒருத்தருடைய ஒளி தேவைப்படும். நானே வெளிச்சமா ஒளி மிகுந்து காணப்படும் போது எனக்கு எந்த வெளிச்சமும் தேவையில்லை. இதுதான் நான் இந்த விஸ்வரூப தரிசன யோகத்துல இருந்து கத்துக்கிட்டது. ஏன்னா பரமாத்ம ஸ்வரூபமே 1000 கோடி சூரியன் ஒளியோடு பிரகாசிக்கக்கூடிய ஒரு ரூபம். அதே அவருடைய திருமேனியா இருக்கிற நாமளும் அதே ஒளியோட தானே இருப்போம். யோசிச்சு பாருங்க. அதே ஒளியோட இருக்கிறன்னா எதுக்காக ஒரு ஒளியை தேடி போகணும்? நான் இருட்டுல நான் ஒளியா இருந்து லைட்டா விளக்கா இருந்து அந்த வெளிச்சத்தை அந்த பாதையை கடந்து வர்றதுக்காக தான் எனக்கு இந்த வாழ்க்கையே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில இருட்டுங்கிறது பிறப்பு இறப்பு சுழற்சி தாங்க. எத்தனை பிறவி இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் அறிவு லிமிட்டடாக தான் ஒர்க் ஆகுது. ஜடபரதர் மாதிரி இல்லை ஒரு ஞானி மாதிரி அவங்கள பூர்வ ஜென்மத்தில் நடந்ததை நினைவு வச்சுக்கிட்டு அவங்களால வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் நம்மளால முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளால நேத்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டோன்னே நினைவுல வச்சுக்க முடியல. அப்புறம் எப்படி பூர்வ ஜென்மத்துல நடந்தது எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ நாம ஒரு பிளைண்டா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நாம வாழ ஆரம்பிச்சாதான் நாம நமக்கான பாதையில நடக்கவே முடியும். இல்லைன்னா கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி தான் தாறுமாற போய்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் என்னன்னு புரிஞ்சிக்கும் போதுதான் நாம நமக்கு மட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒளியா இருப்போம். அந்த மாதிரி இருந்து வாழ்ந்து காட்டுனவங்கள ஃபாலோ பண்ணாவே போதுன்னு நான் நினைக்கிறேன். அது யாருன்னு யோசிக்கிறீங்களா? காஞ்சி மகாபெரியவா, ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இன்னும் பல மகான்கள். அவங்கள நம்ம கூடவே இருந்து சதையோடு சதையா நம்ம கூடவே வாழ்ந்து நாம சாப்பிட்ற உணவு மாதிரியே தான் அவங்களும் சாப்பிட்டாங்க. அப்படி நாம பிரத்யக்ஷமா அவங்கள பார்த்து தான் வாழ்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். இந்த ஒளிங்கிறது கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. கிருஷ்ணர் இந்த விஸ்வரூப தரிசனத்துல அர்ஜுனனுக்கு ஒரு காட்சி தந்தார். அவர் நிறைய கத்துக்கிட்டாரு. ஆனா நம்மளால ஒரு ஒளிய பார்க்கவோ கற்பனை பண்ணிக்கவோ முடியாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அந்த ஒளிய நமக்குள்ள நாம தான் ஏத்தி வைக்கணும். ஆனா அது நம்மளால சுயமா செய்ய முடியுமானா முடியாது. பல கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு வரோம். நிறைய அட்டாச்மெண்ட்ஸோட வாழ்ந்துகிட்டு வரோம். அதனால அந்த ஒளி வடிவமா இருக்கிற மகான்கள் அவங்க மூலமா வர வார்த்தைகள் மூலமாவோ உபதேசங்கள் மூலமாவோ அதை நாம தெரிஞ்சிக்க முடியும். அவங்க அது மூலமா தான் தன்னுடைய ஒளிய வெளிப்படுத்துறாங்க. அதுவே அவங்களுக்கு ஆத்ம பலமா ஆத்ம ஸ்வரூபமா இருக்கு. அவங்களும் நமக்கு வழிகாட்டியா நமக்கு வேண்டியத சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வழியில நாமளும் நடந்து நம்முடைய காலத்தை பயனுள்ளதா மாத்திக்கிட்டு வாழணும். தேங்க்யூ.